மூளையில ஒளி தெரியுதுடா. சருத்த நல்ல சவனா கிளம்பி போவோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல். ஒரு தடையில் 2 தடையில் பல தடையை தாண்டி நாங்கள் இந்த மதுரைக்கு கிளம்புறோம். இந்த vlog நான் ரொம்பவே யோசித்தேன் போடலாமா வேணாமான்னு. பட் ஸ்டில் நிறைய பேர்த்துக்கு இது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த vlog-ஏ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். ஆக்சுவலி நாங்கள் இதை வந்து Feb 8 போனது, இப்போ தான் நான் வந்து போடுறேனே. எந்த ஒரு ட்ரிப்புக்குமே பெருசாக எக்ஸைட் ஆகாத நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா இதை அவ்வளோ ப்ரீ பிளான்டாக கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஏன்னா எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து முன்னாடியே எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தோம். பட் ஸ்டில் அதுலேயுமே ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுங்கிறது தான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே டே ஹெக்டிக்காக தான் போச்சு. மார்னிங் எஃப்எஸ்எஸ்ஐ ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு, அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரத்துக்கே ஈவினிங் ஒரு 6-7 ஆயிடுச்சு. வந்ததுமே இந்த ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. இது யாருக்கு அப்படின்றது வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். ஸோ கலவரத்தோட ஸ்டார்டிங் பார்ட்டுக்கு வருவோம். மதுரைக்கு நாங்கள் காரில் போகிறதா தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு ரெண்டல் கார் புக் பண்ணிவிட்டு போகலான்னு. ரொம்ப நோன் அண்ட் ஃபேமஸான ஒரு ஆப்பில் தான் நாங்கள் வந்து கார் புக் பண்ணியிருந்தோம். எப்பயும் போல் அதுக்கு முன்னத்த நாள் செக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பிக்கப் பண்ணணும், லொக்கேஷன் அதெல்லாம் கேட்டுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி அந்த ஆப்பில் பிங்க் பண்ணும்போதே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கால் பண்ணும்போது அவங்க ஒரு 4-5 டைம் கால் பண்ணி அப்புறம் தான் பிக்கப் பண்ணாங்க. பண்ணி இது மாதிரி கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கார் இப்போ எங்ககிட்டயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்ப போகிறோம். மார்னிங் 8 o'clock புக் பண்ணியிருந்தோம், கிளம்ப போகிறோம். முன்னாடி நாள் நைட் வந்து இப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே, கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒன்று புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸுமே நாங்கள் புக் பண்ணதுக்கு டபுள் த அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு கார் இல்லை, 2 கார் இல்லை, மொத்தமாக 5 கார் புக் பண்ணி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கார் புக் பண்ணும்போது இன்னும் அது ரைடில் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து கார் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஸ்டில் அந்த ஆப்பில் வந்து காமிக்குது, அவைலபிள்னு காமிக்குது. ஓகேன்னு கேன்சல் பண்ணிட்டோம். திரும்ப இன்னொன்று புக் பண்ணுறோம், அது வந்து பர்சனல் ரைடில் இருக்குது, ஆப்பில் வந்து அது காட்டாதே அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்கிறாங்க. அதுவுமே எல்லாமே ஆப்போட மிஸ்ஸில் தான் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணாலும் ஒரு காலுக்கு ஆல்மோஸ்ட் ½ வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து வேறு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னே சொல்கிறாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஒரு மேரேஜ்க்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மேரேஜ் போகிறதுக்காக தான் மதுரையே போயிருந்தோம். இன்னொரு கார் புக் பண்ணோம், அதில் வந்து ஃபாஸ்டேக் இல்லை, நீங்கள் லோக்கலில் ஓட்டுறதுனா வேணால் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாஸ்டேக் இல்லைன்னா நம்மளால் மூவே பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். டபுள் த அமௌண்ட் பே பண்ணி போகிறதுனா போங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான், டோல்லையும் டபுள் அமௌண்ட் போட்டால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அதுவும் கேன்சல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஓகே நம்ம போகவே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே, ஒரு லாஸ்ட் ட்ரை கொடுப்போம் அப்படின்னு ஃபைனலாக இந்த கார் வந்து புக் பண்ணோம். இது வந்து பலினோ. இதோட 3 டேஸ்க்கான ரெண்ட் வந்து அரௌண்ட் 7K வந்துச்சு. ஓகே, சம்மந்தமே இல்லாத ஒரு கிளிப் ஏன் நடுவில் வருதுன்னு நினைப்பீங்க. நம்ம முன்னாடி ப்ரௌனி வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து இவருக்காக தான் பண்ணியிருந்தோம். இவர் வந்து எங்களோட தம்பி, எங்கள் கசின். அண்ட் இவர் வந்து அயர்லாந்து போகிறாரு ஸ்டடீஸ்க்காக. இங்கே வந்துட்டதுனால எங்களால் போக முடியல. அவங்க ஃப்ரெண்ட் இங்கே சென்னையிலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போயிருந்தபோது ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ
ரிஸ்க் எடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி போகணும்னு. பஸ்ல இல்ல ட்ரெயின்ல கூட போயிருக்கலாம். கஷ்டப்படாம நம்ம பாட்டுக்கு ஜாலியா போயிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எங்க 2 பேத்துக்கும் கார்ல டிரைவ் பண்ணணுன்றது, லாங் டிரைவ் போணுன்றது ரொம்பவே ஆசை. நாங்க இதுவரைக்கும் போனதே இல்ல. இவ்ளோ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். மேரேஜ் ஆகி 1 1/2 இயர்ஸ். நாங்க இவ்ளோ லாங் டிரைவ் கார்ல வந்து போனதே கிடையாது. இது நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மதுரைக்கு சும்மாவே போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த மேரேஜ் வந்தது ரொம்பவே வசதியா போயிருச்சு. அது எங்களோட ட்ரிப்பா நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு முன்னாடியெல்லாம் கார் பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலிலேயே கார்ல தான் போணும், கார்ல தான் வரணும் அப்படின்ற மாரி எதுவுமே இருந்ததில்ல. காரே இருந்ததில்ல இன்ஃபேக்ட் இப்ப வரைக்குமே. பட் என் ஹஸ்பண்ட்க்கு கார்னா அவ்ளோ கிரேஸ். கார் அண்ட் பைக்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து பேசி பேசி எனக்கும் இப்ப வந்து கார் மேல ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு. அதுக்காக பெரிய ரைடரா, சூப்பரா ஓட்டுவீங்களா அப்படின்லாம் கிடையாது. இனிமேல் தான் கத்துக்கணும். அண்ட் இந்த கார் ரைட்லயே ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இதுதான். இந்த சாங் வந்து போட்டுட்டு நாங்க 2 பேரும் பாடிக்கிட்டே போயிட்டுருப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். இப்போ வேற எங்கேயாவது லோக்கல்ல வந்து போறோம். ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஃபங்ஷன் அந்த மாதிரி எல்லாம் போறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ரூட் இருக்கும். ஆனா அந்த ரூட் வந்து நாங்க எடுக்க மாட்டோம். சுத்திட்டு ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் சுத்தி போற மாதிரி தான் வந்து ஒரு ரோடு எடுத்து போய் சுத்திட்டு வருவோம். பிகாஸ் அவ்ளோ பிடிக்கும் கார்ல ரைட் போறது. மார்னிங் அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணது 8:00 பண்ணியிருந்தோம். அது பண்ணியிருந்தா ஒரு ஈவினிங் போல வந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு 12:00 தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால நைட் 9:30 ஆயிடுச்சு நாங்க மதுரை ரீச் ஆகுறதுக்கே. சரி, ஓகே. பெருசா டயர்ட் எதுவுமே தெரியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா வந்ததுனாலயே டயர்ட் எதுவும் தெரியல. அதனால ஓகே, நமக்கு 2 டேஸ் தான் இருக்கு. ஒரு நாள் மேரேஜ் போகணும். பெருசா சுத்த முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு சும்மா போனோம் அங்க பார்க்கறதுக்காக. ஆனா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 11:00 ஆயிடுச்சு. அதனால பெருசா எதுவுமே இல்ல. இந்த கோவில் சுத்தி கொஞ்சம் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. டெசர்ட் கார்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, பார்த்துட்டு திரும்ப ரூம் போயிட்டோம். இதோட முடியல. இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. இன்னும் என்னெல்லாம் கலவரம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.